வாமிட்டு வந்து சொன்னாங்க. வாமிட்டு பக்கம் நான் 2 வீட்டுக்கார 2 தான் நின்றுட்டு இருந்தாங்க. எப்படியோ தவறு சொன்னதுக்கு ட்ரெயினை பிடிச்சி எல்லாருமே இழுத்து பார்த்தாங்க. எங்கேயுமே நிற்கல. 8 கிலோமீட்டருக்கு வந்து தள்ளி வந்துடுச்சு. வண்டி வந்துடுச்சு சார். நேம் வந்து சுரேஷ்குமார் சார். கஸ்தூரி அவங்களோட வந்து ஹஸ்பண்டு நான். நாங்கள் இந்த மாதிரி கோயில் திருவிழாக்காண்டி வந்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தோம். ஒரு கொல்லம் எக்ஸ்பிரஸ்ஸு. இதில் நம்ம போய்கிட்டு இருக்கல வந்து உளுந்தூர்பேட்டையாண்டா வந்து என்னோடய மனைவி வந்து கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க. இதனால் வந்து ட்ரெயினை நாங்கள் நிப்பாட்ட பார்த்தோம். ஒரு 1/2 hour லிவர் இருந்தால் வண்டி நிற்கவே இல்லை. சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி வந்து வண்டி நின்றுது. இதனால் வந்து என்னோடய மனைவியை கண்டுபிடிக்கவே 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. அதனால் வந்து அவங்க இறந்துட்டாங்க. நாங்கள் லிவரை இழுத்து வண்டி ட்ரெயின் வந்து நின்றுருந்தால் கண்டிப்பாக வந்து எங்கள் மனைவியை அவங்க வந்து காப்பாற்றிருப்போம். இது வந்து ரயில்வேயில் இந்த ஃபால்ட்டை வந்து கொஞ்சம் சரி பாருங்கள். இன்னுமே இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். என் பேர் ராஜகுமார். நான் பொண்ணோட சித்தப்பா. என் பொண்ணு வந்து 7ஆம் மாதம் வளகாப்புக்கு மாப்பிள்ளை ஊருக்கு கூட்டி போய்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை ஊர் வந்து சின்ன வில்லேஜ் கிராமம், மேலே நீலநல்லூர். அந்த ஊரில் வச்சு 7ஆம் மாதம் வளகாப்பு போட்டு மறுபடியும் சென்னைக்கு கூட்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு ஊருக்கு 11 பேர் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் நைட் ஷிஃப்ட் பார்த்ததுனால கொஞ்சம் சாப்பிட்டு அவங்கவுங்க அப்படியே சீட்டில் போய் உட்காந்து லேசாக தூங்குறது ஏற்பாடு பண்ணோம். மாப்பிள்ளை ஒய்ஃபும் வந்து வாசல் நின்னாங்க. சரி, அவங்க தனியாக நிற்கிறாங்களா, ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு நாங்கள் அசால்ட்டாக வந்துட்டோம். ஒரு மாப்பிள்ளை வந்து காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது, நீ கொஞ்சம் தள்ளி போமா, உள்ளே போமா அப்படின்ட்டுருக்காரு மாப்பிள்ளை. பொண்ணு வந்து இல்லை கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால ஏமா உள்ளே போமான்னு சொல்லியிருக்காரு. பொண்ணு காதில் வாங்கிச்சானு தெரியல, டக்குன்னு சில்பாகி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. நாங்கள் ட்ராவல் பண்ண கோச்சில் வந்து எமர்ஜென்சி செயினை இழுத்தோம், லாக்கு நிற்கலை. 8ல இழுத்தோம், 8லேயும் நிற்கலை. 10ல் தான் கொஞ்சம் எங்கள் உள்ள பேசஞ்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் வண்டி நிப்பாட்டினாங்க. பொண்ணு விழுந்ததுக்கும் வண்டி நின்றதுக்கும் 7 8 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு. அந்த டயத்தில் வந்து பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ஓடினாங்க. ஆனால் சரியான இருட்டுனால என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. உடனே ரயில்வே போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க காவல்துறை கொஞ்சம் நல்லா எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. என் பொண்ணு விழுந்து எமர்ஜென்சி லாக்கை நாங்கள் ரிலீஸ் பண்ணால் கூட டக்குன்னு நிற்காது. ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட தள்ளி போயிருந்தால் கூட என் பிள்ளையை காப்பாற்றிருப்போம். கொஞ்சம் சான்சஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா ட்ரெயின் வந்து டக்குன்னு நிற்க முடியாது. ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போயிருந்தால் கூட என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சிருக்கும். வண்டி என் பொண்ணுக்கு 2 மணி நேரம், கொஞ்சம் 7 கிலோமீட்டர் இருந்தால் தான் 2.5 மணி நேரம் ஆச்சு. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வண்டி ரயில்வே போலீஸு நார்மல் போலீஸ்லாம் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் 108 கால் பண்ணி 108 வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டியை கண்டுபிடிச்சி என் பிள்ளையை ஏற்றிட்டு போய் விருதாச்சலம் ஜிஹெச்சில் வச்சுருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.